இந்தாங்க கையில பிடிங்க. பாப்பாவை மட்டும் கிளப்பிடுங்க. நான் கிளம்புற 5 நிமிஷத்துல கிளப்பிடுறேன். ஓகேவா? சத்தியமா? ஆமா சத்தியம். ஏமா சத்தியம்? சத்தியம் உங்க மேல சத்தியமா, உங்க குடும்பத்து மேல சத்தியமா நான் சத்தியம் பண்றேன். 10 நிமிடத்தில் நான் கிளம்பி வருவேன் ஐயா. சரி போ. எங்க பாப்பாக்கு Dress பவுடர் எல்லாம் போட்டு விடுங்க. நான் போட்டு ரெடி பண்ணிறேன்மா. நான் பாத்துக்கறேன். நீ கிளம்பி மட்டும் வாமா. நான் இந்த 5 நிமிஷத்துல கிளம்பிடுவேன் நான். டைம் லேட்னே அப்புறம் என்னால லேட்டே ஆகாதுங்க. பாப்பாவை கிளப்புறதுக்கு தான் லேட் ஆகும். சரி பண்ணிக்கோ. நீங்க அத பாத்துக்கறீங்களா? 5 மினிட்ஸ்ல நான் ரெடி. ஓகே போ போ. நீங்க என்ன பண்றா? உட்காரு. அடுத்து என்ன? ஓகே சலேசி ஓகே 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 சூப்பர் ஓகே எவ்வளவு அழகா ஆயிடுச்சு 5 மினிட்ஸ் கூட ஆகல நான் கிளம்பிட்டேன் குழந்தையை கிளப்பிட்டேன் 5 நிமிஷத்துல வரேன்னா போய் கேட்டோம்னா தகராறு பண்ணுவா நம்மள மட்டும் போய் கழிச்சிருவா ஒரு 10 நிமிஷம் ஆகும் சும்மா இருந்தாலே டென்ஷன் ஆகிட்டே இருக்கு டைம் பார்க்கவே போயிட்டு இருக்கு ரீல்ஸ் ஏதாவது பார்த்தோம்னா கொஞ்சம் டைம் போட்டு தெரியாது நம்ம வாடகை சேர்ந்து சாப்பிட்டோம் இந்த அம்மா கிளம்பிடுச்சுன்னா போயிடலாம் நம்ம 20 நிமிஷம் ஆகி இன்னும் அழகாம் கிளம்பிட்டா வந்துருவா ட்ரெஸ் எல்லாம் போடுறோம் இது மட்டும் கொஞ்சம் மேக்கப் போடுறது கொஞ்சம் டைம் ஆகும் கேட்ட மேக்கப்பே போடல நான் எங்க போட்டிருக்கேன் பம்புப்பா எப்படி மணி ஆயிட்டு இருக்கு கிளம்புறா என்னம்மா என்னாச்சு ஏமா இல்ல கிளம்பலையா நீ இல்லங்க நைட் டியூட்டி இருக்கு நான் 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லங்க எந்த Dress போடுறதுன்னு ஒரே குழப்பமா இருக்குங்க அதான் அப்படியே ஸ்டன் ஆகி நின்னு போடுமா அந்த Dress போடுமா நல்லா தான் போடு இதுவா இது நல்லா இருக்கா அப்படியே அத போடு அது ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க போன தடவை சரி வேற ஒன்னு போடு அது டைட்டா இருக்கும் இந்த பக்கம் லூசா இருக்கும் கலரா இருக்கு இந்த பக்கம் டிம்மா இருக்கு சரி இது போட்டு அது கொஞ்சம் ரிச்சா இல்ல அது ரொம்ப ஒரு மாதிரி ரிச்சா இருக்கு சிக்கு சிக்குன்னு இருக்கு மங்களா இருக்கு நீங்க ஏதாவது சொல்லுங்க ஏதாவது கைய காமிச்சாலே ஏதாவது காரணம் சொல்லிட்டே இருந்தா எப்படி கிளம்பறதப்பா ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு ஏற்கனவே பாரு ஃபங்க்ஷன் 7 கத்துறீங்க 7 நீங்க கத்திட்டே இருக்கறதுனால என்னால வேலையே பண்ண முடியாது நீங்க கத்துனாலே சாரி எனக்கு வந்து இப்ப என்ன 7 to 8 தாமா ஃபங்க்ஷன் மணி இப்பவே 7 இங்க இருந்து போறதுக்கு 1 hour ஆயிரும் 8 மணி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளே போற மாதிரி இருக்கும் இன்னும் கொஞ்சம் முன்னாடி கிளம்பினா தான் போக முடியும் இல்லங்க அதெல்லாம் எனக்கும் புரியுது Dress மட்டும் செலக்ட் பண்ணுங்க மத்தன நான் பாத்துக்கிறேன் ஜிகி ஜிகின்னு இருக்கும் இல்லங்க அப்படிதாங்க இருக்கு அது அப்ப ஏமா வச்சிக்கிட்ட Dress வேற எடுக்க வேண்டியதானே கேட்டோம்னா அப்புறம் இது பண்றா அப்புறம் கோவம் பசங்க என்ன அப்புறம் பசங்க என்ன பண்ணுவாங்க கிளம்பி போய் நான் ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லாம் போறதா கேக்குறாங்க சொந்தக்காரங்க கேக்குறாங்க இவன் மட்டும் என்ன அப்படி இதுவா லேட்டாவே போறாங்க அப்படின்னு கேக்குறாங்க நான் வரல கல்யாணத்துக்கு முச்சுறா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் உங்களுக்கு காரணம் தாங்க இப்ப நான் மனுப்பு கேட்டா கூட்டி போய் இங்க இருந்து தலை எழுதுறா ஏமா இங்க வா